ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் வந்து வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அவன் என்ன அந்த விஷயத்த சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே நிறைய வந்து ஒரு குழப்பங்கள் இருந்துச்சு. அப்போ தான் அவன் சொன்னான், நான் அந்த விரும்பின என்னோட காதலி பிரியாவுக்கு வந்து வேற ஒருத்தரோட திருமணம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு எனக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு. அது எப்படி எந்த சூழ்நிலையில் இருந்ததுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நான் வந்து எப்போதும் அவளை பார்க்குறதுக்காக இது பண்ணேன். ஆனால் அவளோட ஒரு 20 நாளாகவே நான் ஃபோன் பேசலை. என்ன பிரச்சனைனா, அவள் என்ன சொன்னான்னா, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியல, நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் காட்டுறதுக்காக வேறு ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா. சரின்னு சொல்லிட்டு நானும் தான் இன்னும் கொஞ்சம் நாளில் ஊருக்கு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணலை, ஏதோ ஒரு வீட்டில் ப்ராப்ளம் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அதுக்கப்புறம் அவளை காண்டாக்ட் பண்ணாமல் இருந்தேன். அப்புறம் ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவருக்கு வேறு ஒருத்தரோட திருமணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியல. அந்த ஒரு காரணம். அப்புறம் வந்து அவங்க அப்பாவோட தங்கச்சி பையன் வந்து இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு முன்னாடியிலேருந்து பேசி வச்சுருந்துருக்காங்க. திடீர்னு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஒரு முடியாமல் போனதுக்கப்புறம் பொண்ணோட கல்யாணத்தை பார்க்கணும், தங்கச்சி பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதனால அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. திடீர்னு வீட்டில் வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கல்யாணமும் நடந்திருக்கு. அந்த பையன் வந்து வெளியூரில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க எங்களோட ரிலேட்டிவ் மூலியமா. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பக்குவப்பட்டேன் மனசை. ஏன்னா நம்ம வந்து அவளை என்னதான் விரும்பி இருந்தாலும், நம்ம மனசுக்குள்ளே வந்து நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும், அவள் எனக்கு கிடைக்காம போனது ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தது. எனக்கு ரொம்ப நாள் வந்து அந்த இதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. சரி ஓகே, நம்மளுக்கு வந்து நடக்கிறது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை விட்டு தள்ளிட்டு போயிட்டுருப்போம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு மனசை தயார்படுத்திக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரின்னு நானும் இங்கே வேலை பார்க்க வந்துட்டேன். வேலை பார்க்க வந்ததுக்கப்புறம் தான் உன்னோட நட்பு எல்லாமே வந்து கிடச்சிச்சு. எனக்கு வந்து நீ வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எல்லா விஷயத்துலையும் ஒரு கேர் பண்ணுறது எல்லாமே வந்து எனக்கு நீ கிடைச்சது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் அப்படின்னு தான் நான் சொல்லணும் என்னோடய வாழ்க்கையில். அப்படி இருக்கிறதுனால நான் வந்து அந்த வழியிலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 மாத காலத்துக்கு அப்புறம் திருப்பியும் நான் ஊருக்கு போக வேண்டிய ஒரு சூழல் வந்தப்போ, அப்போ தான் எனக்கு வந்து என்னோட அந்த ஃப்ரெண்டை வந்து ரொம்ப நாள் கழித்து அப்புறம் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து விரும்பினது வந்து அவனுக்கு தெரியாது. என்ன எப்படி இருக்கிறடா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சோன்னா, ரொம்ப நாள் ஆகுது, நானும் நம்பர் இல்லை உன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எதார்த்தமாக பேசிக்கிட்டு இருக்கப்போ தான் வந்து அவன் வந்து அந்த கதையெல்லாம் சொன்னான். அப்பாவுக்கு வந்து முடியாமல் போனதுனால என்னால் வந்து தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து கல்யாணம் ஆகி ஒரு 2 மாதத்துலேயே இறந்துட்டார். இறந்ததுனால வந்து இப்போ தங்கச்சி எங்கள் வீட்டில் தான் இருக்கா. அப்பாவும் இறந்துட்டார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து இங்கே ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். தங்கச்சி வீட்டில் தான் இருக்கிறா. ரொம்ப கஷ்டமாக தான்டா இருக்குது. ஏன் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சோன்ருக்கு. இப்போ அவளோட வாழ்க்கையை நாங்களே வந்து கெடுத்தது மாதிரி ஒரு இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இருந்தோம். அதுக்கப்புறம் சரி, நம்ம வாழ்க்கையில் வந்து எதுவுமே வந்து நம்ம ஆசைப்படுறது எதுவுமே கிடைக்காது அப்படின்னு இருந்தப்போ வந்து அவளோட காதலுங்கிறது ஒரு பெரிய விஷயமா எனக்கு பட்டுச்சு. அந்த காதல் வந்து கல்யாணத்தில் போய் முடியறதுக்கு முன்னாடி அவள் வந்து அவளோட வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து நிறைய ஒரு கவலைகள், ஒரு குற்ற உணர்ச்சி எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் போயிட்டு சரி பார்ப்போம், அவளை போயிட்டு மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு மனசு சொன்னுச்சு. ஆனால் வந்து என்னோட சரி அந்த சூழ்நிலையை வந்து நான் அவகிட்ட வந்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் போயிட்டு அவகிட்ட ஒரு நாள் வந்து பேசினேன் தனியாக. அப்போ தான் வந்து அவள் சொன்னா, என்னை வந்து இனிமே நீ பார்க்காத, என்னோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. நான் இனிமே எங்கள் அம்மா அண்ணன் அப்படின்னு தான் இருக்க போகிறேன். எனக்கு வந்து ஏற்கனவே வந்து நிறைய வந்து கஷ்டங்கள் வாழ்க்கையில் வந்துடுச்சு. நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஆனால் வந்து எதுவுமே நடக்கலை.
விட்டுரு அதெல்லாம் வேண்டாம். நம்மளுக்குள்ள வந்து திருப்பி ஒரு உறவு வந்து வர்றதுங்கிறது கஷ்டம். நீ வந்து உன்னோட வாழ்க்கைய பாரு. நான் என்னோட வாழ்க்கைய நான் அப்படியே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி அவ பேசுனா. அவள்ட்ட அந்த விஷயங்கள் வந்து அவ பேசினது எனக்கு கோவத்த வர வச்சாலும், அதுக்குள்ள இருக்கிற அந்த வலி, அந்த வேதனை வந்து எனக்கு புரிஞ்சுச்சு. அதாவது அவ வாழ்க்கையில வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்திருக்கா அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அந்த வலிய வந்து உணர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து சரி ஓகே. நமக்குன்னு இருக்கிற விஷயங்கள் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது தாமதிக்கலாம் வாழ்க்கையில. ஆனா நமக்குன்னு இருக்கிறது கண்டிப்பா வந்து நம்மள சேர்ந்தோம் அப்படிங்கிற மாரி இருந்ததுனால, என் மனசுக்குள்ள வந்து எனக்காக படைக்கப்பட்டது அவ அப்படிங்கிற மாரி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். என்னோட காதல் வந்து உண்மையா தான் இருந்துச்சு. நான் அவ மேல வச்சிருந்த ஒரு அன்பு எல்லாமே உண்மைதான். நான் அவள வந்து தொந்தரவு பண்ணணும்னு நினைக்கல. நான் அவ என் வாழ்க்கையில வந்தா கண்டிப்பா நல்லாயிருக்கும் அப்படின்னு. இப்போ வந்து எங்க அம்மாகிட்ட வந்து இந்த விஷயத்த நான் வந்து சொல்ல முடியாது. சொன்னா வந்து அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து மாமா பொண்ண தான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உன்னோட காதல் எல்லாமே வந்து எனக்கு நல்ல விஷயங்கள் தான். ஆனா இருந்தாலும் அவ வந்து வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு. அவள வந்து நான் வந்து ஏத்துக்கிட்டு ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப்ப குடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னோனே எனக்கே கண்ணீர் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, எப்போதுமே வந்து ஒரு காதலிக்கிறவங்களா இருக்கட்டும், ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், அவங்கள விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா இவன் வந்து அந்த பொண்ணு அவன விட்டு போனாலும், அதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அவளுக்கு ஒரு வாழ்க்கைய வந்து நல்லபடியா அமைக்கணும் அப்படிங்கிற மாரியான ஒரு எண்ணத்தோட அவன் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப வந்து பெருமையா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒருத்தன வந்து நம்ம விரும்பியிருக்கோம்னு நினைக்கவே பெருமையா இருந்துச்சு. இப்பதான் எனக்கு புரியுது. அவன் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு அன்பா அந்த பொண்ணு மேல இருக்கிறான். அந்த பொண்ணு மேல வந்து எவ்வளோ ஒரு பாசம் இருக்கு. அவள எப்படியாச்சும் வந்து தன்னோட வாழ்க்கை துணைய ஏத்துக்கிறதுக்காக நெறைய வந்து போராடிட்டு இருக்கான் மனசுக்குள்ளேயே அப்படின்னு எனக்கு புரிய வந்துச்சு. என்னால வந்து அன்னைக்கு சொல்றதுக்கு என்ட்ட வார்த்தைகள் இல்ல. ஏன்னா அவன சமாளிக்கவோ, இல்ல அவன்கிட்ட சமாதானம் பேசவோ வந்து அன்னைக்கு எனக்கு அந்த மாரி ஒரு சூழ்நிலை இல்ல. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத அடுத்த ஒரு பகுதியில உங்ககிட்ட நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை உங்களுக்கு மனத தொடுற மாரி இருந்தா சேனல சப்ஸ்கிரைப்